இன்று எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து 19 வருடம் திருமணமாகி 16 முறை கர்ப்பம் தரித்து 15 குழந்தை குறைப்பிரசவமாகி குறைப்பிரசவத்தில் இழந்த அபிராமி ஸ்ரீதர் என்ற நெய்வேலி சார்ந்த தம்பதியினருக்கு 40வது வயதில் 16வது முறை கருத்தரித்து ஆரோக்கியமான முழு நிறை மாத குழந்தை பெற்றெடுத்துருக்காங்க. அபிராமி ஸ்ரீதருக்கு வந்து கர்ப்பப்பை வாய், அதாவது சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் சொல்கிற பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு ஒவ்வொரு கர்ப்பத்திலையும் 4 மாதத்துக்கு மேல் கருவை தாங்கிறதுக்கு கர்ப்பப்பைக்கு பலன் இருக்காது. கர்ப்பவாய் ஓப்பன் ஆகி குழந்தை பிரசவம் ஆயிரும். குழந்தை நார்மலாக இருக்கும், எந்தவித குறைபாடு இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு மேற்பட்டு அந்த கர்ப்பப்பை அதை தாங்க பலன் இல்லாததுனால அபார்ஷன், அதாவது குழந்தை பிரசவம் ஆயிடுது, குறைப்பிரசவம். ஸோ இந்த முறையில் 15 முறை இந்த பெண்ணுக்கான நிலையில் நாங்கள் ஒரு நூதன முறையில், நவீன முறையில் லாப்ரோஸ்கோப் முறை மூலமாக கருத்தரிப்பதற்கு முன்பே அப்டாமினல் என்சர்க்லாஜ் சொல்கிற முறையில் கர்ப்பப்பை வாயில் தையல் போட்டு அதற்கு பின்பு அவங்க கர்ப்பம் தரித்து அந்த கர்ப்பத்தை பாதுகாத்து தீவிர கண்காணித்து நிறை மாதம் வரை இந்த குழந்தையாகி 2 கிலோ குழந்தை நவம்பர் 27ஆம் தேதி சிசேரியன் மூலமாக செய்தாங்க. இவங்களுக்கு வந்து எல்லாம் இயற்கையான கர்ப்பம். அந்த கர்ப்பப்பாய் வாயோட வீக்னஸ், சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த பெண்ணுக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி அபார்ஷன் ஆனது, குறைப்பிரசவமானது. இதற்கு பல முறைகளில் தையல்லாம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே 8 முறை அடி வழியாக தையல் போட்டிருக்காங்க. ஒரு முறை ஈவன் வயிறை ஆப்ரேஷன் செய்து கர்ப்பமாக இருக்கும் போதும் தையல் போட்டிருக்காங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆகி அது எதுவுமே அவங்களுக்கு சரியாகாமல் அதுலேயும் அவங்க குறைப்பிரசவமான கட்டத்தில் நாங்கள் நவீன முறையில் கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பே லாப்ரோஸ்கோப் முறை மூலமாக கர்ப்பப்பை சர்க்லாஜ், அப்டமன் சர்க்லாஜ் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் கருத்தரித்து இந்த நிறை மாதம் வரை இந்த குழந்தையை கர்ப்பப்பையில் வளர்த்து பெற்றெடுத்திருக்காங்க. இது ஒரு அரிய சாதனை. நம்ம ஹிஸ்ட்ரியில் ரிப்போர்ட் ஆனதில் இது வந்து ஒரு அரிய சாதனை.